யுஏஇல டிவி வாங்கிட்டு இந்தியாக்கு எடுத்துட்டு போற பிளான் இருக்கா? அப்போ இந்த ரீல் உங்களுக்கு தான். இப்பவே சேவ் பண்ணிட்டு ரீல ஃபுல்லா பாருங்க. அப்படி எடுத்துட்டு போலான்னு பிளான் பண்ணீங்கன்னா ஏர்லைன்ஸ் அலோவ் பண்ணுமா, டியூட்டி எவ்வளோ, 55 இன்ச்சா 65 இன்ச்சான்னு பல டவுட்ஸ் இருக்கும். எஸ், டிவி எடுத்துட்டு போலாம். பட் ரூல்ஸ் தெரிஞ்சிக்காம போனா ஏர்போர்ட்ல கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். மோஸ்ட் ஆஃப் த ஏர்லைன்ஸ், அதுலயும் எமிரேட்ஸ், எத்திஹாட் இவங்க எல்லாம் டிவிய செக் இன் பேக்கேஜா அலோவ் பண்ணிடுவாங்க. வெயிட்டை வித்தின் த பேக்கேஜ் லிமிட்ல மெயின்டைன் பண்ணிட்டோம்னா எக்ஸஸ் ஃபீ கூட வராது. யூஸ்வலி 55 இன்ச் வர சேஃப். 65 இன்ச் கொஞ்சம் ரிஸ்கி. டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏர்கிராஃப்ட் அண்ட் பேக்கேஜ் சைஸ் லிமிட். அதனால செக் யுவர் ஏர்லைன்ஸ் பிஃபோர் புக்கிங். டிவி எடுத்துட்டு போகும்போது இந்தியால லேண்ட் ஆன உடனே கஸ்டம்ஸ் செக் பண்ணுவாங்க. 40 இன்ச்சுக்கு மேல இருந்துச்சுன்னா டியூட்டி ஆல்மோஸ்ட் 38% வரும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க டிவியோட ரேட்டு 50,000 rupees அப்படின்னா டியூட்டி அப்ராக்சிமேட்டா ஒரு 19,000 வரும். ஸோ டியூட்டியை கன்சிடர் பண்ணி உங்களோட பட்ஜெட்டை செக் பண்ணிக்கோங்க. நீங்க வாங்குற டிவிக்கு இன்வாய்ஸ் கண்டிப்பா வச்சுக்கோங்க. பாக்ஸை ஸ்ட்ராங்கா பேக் பண்ணுங்க. வாரண்டி இந்தியால கவர் ஆகுமான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒன்ஸ் டிவி எடுத்துட்டு போயிருக்கேன். நீங்க இதுக்கு முன்னாடி டிவி எடுத்துட்டு போயிருக்கீங்கன்னா என்ன சைஸ் எடுத்துட்டு போனீங்க, இந்த ஏர்லைன்ஸ் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோ பாக்குறவங்க தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் யுஏஇல திங்ஸ் வாங்கிட்டு இந்தியாக்கு எடுத்துட்டு போறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ரீலை மறக்காம ஷேர் பண்ணிருங்க. டியூட்டி, ஏர்லைன், சைஸ் லிமிட் இது ஃபுல்லா இந்த ரீல்ல பாத்துருக்கோம். உங்ககிட்ட இருந்து அந்த லைக், ஷேர் அண்ட் ஃபாலோ மட்டும் மறந்துடாதீங்க.